தென்னிந்திய சினிமாவ கொற சொன்ன ஜோதிகா, வாய திறப்பீங்களா சூர்யா? அஜித் நடிச்ச வாலி படத்தின் மூலமா அறிமுகமாகி, தமிழ் சினிமாவுல முன்னணி நடிகையா வலம் வந்தவங்க ஜோதிகா. நடிகர் சூர்யாவ காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ அவங்க மறுபடியும் நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. தன்னோட 2வது இன்னிங்ஸ தமிழ்ல ஆரம்பிச்ச அவங்க, அதிகமா இப்பல்லாம் ஹிந்தியில மட்டும் தான் கவனம் செலுத்துறாங்க. கடைசியா அவங்க டப்பா கார்டல் அப்படிங்கிற வெப் சீரிஸ்ல நடிச்சு, தென்னிந்திய சினிமாக்கள கொற சொன்னது சலசலப்ப ஏற்படுத்தியிருக்கு. எஸ்.ஜே. சூர்யா இயக்கத்துல அஜித் ஹீரோவா நடிச்ச வாலி படத்துல அறிமுகமானவங்க ஜோதிகா. அந்த படத்துல சில காட்சிகள்ல ஒரு பாட்டுக்கு மட்டுமே தோன்றியிருந்தாங்க. அப்பவே அவங்களுக்கான மவுசு அதிகரிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதத் தொடர்ந்து தமிழ்ல அவங்களுக்கு வாய்ப்புகள் குவிய ஆரம்பிச்சது. அதுக்கப்புறமா வரிசையா படங்கள்ல நடிச்ச அவங்க விஜய், அஜித், சூர்யா, ரஜினி, கமல், சிம்பு அப்படின்னு நெறைய பேர் கூட ஜோடி போட்டு நடிச்சு கோலிவுட்ல பல வருஷங்கள் டாப் ஹீரோயினா வலம் வந்துட்டு இருந்தாங்க. இதுக்கிடையில பூவெல்லாம் கேட்டுப்பார் படத்துல நடிச்சப்போ அந்த படத்தோட ஹீரோவா நடிச்ச சூர்யா கூட காதல் மலர்ந்துச்சு. 2 பேருமே பல வருஷங்கள் தீவிரமா காதலிச்சுட்டு வந்தாங்க. ஆனா சிவகுமார் முதல்ல அவங்களோட காதலுக்கு சம்மதம் தெரிவிக்கல. அதுக்கப்புறமா தொடர்ந்து சம்மதம் கிடைச்சதுக்கு அப்புறமா அவங்களுக்கு கல்யாணம் நடந்துச்சு. அவங்களுக்கு தியா அப்படிங்கிற பொண்ணும், தேவ் அப்படிங்கிற பையனும் இருக்காங்க. கல்யாணம் ஆனதுல இருந்து கொஞ்சம் வருஷங்கள் நடிக்காம இருந்த அவங்க, தமிழ்ல மறுபடியும் ரீஎன்ட்ரி குடுத்தாங்க. அதுக்கப்புறமா ஜோதிகா என்ன நெனச்சாங்களோ தெரியல. தன்னோட முழு கவனத்தையும் பாலிவுட் பக்கம் திருப்பிட்டாங்க. அப்படி அவங்க அங்க ஸ்ரீகாந்த், சைத்தான் மாதிரியான பல படங்கள்ல நடிச்சாங்க. படங்கள் மட்டும் இல்லாம வெப் சீரிஸ்லயும் நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த வகையில கடைசியா அவங்க டப்பா கார்டல் வெப் சீரிஸ்ல நடிச்சிருக்காங்க. அந்த வெப் சீரிஸ்க்கு சுமாரான வரவேற்பு கிடைச்சிருக்கு. ஜோதிகாவோட நடிப்புக்கும் பெருசா எந்த விதமான ரெஸ்பான்ஸும் கிடைக்கல. இப்படிப்பட்ட சூழல்ல சமீபத்துல ஜோதிகா ஒரு பேட்டி குடுத்திருக்காங்க. அந்த பேட்டியில பேசின அவங்க, "நான் தென்னிந்திய சினிமாவுல இருந்து வரேன். அங்க ஆண்கள முன்னிலையா கொண்ட படங்கள் தான் அதிகமா வருது. இப்போ மாற்றங்கள் வந்திருக்கு. பாலிவுட்லயும் மாற்றங்கள் வந்திருக்கு. தென்னிந்தியாவுல பெரும்பாலும் ஆண்களுக்காக தான் அதிகம் எழுதப்பட்டிருக்கக்கூடிய கதை இருக்குது. பெண்கள் கதாபாத்திரம் முழுமையா இருக்காது. தென்னிந்திய சினிமாவ பொறுத்தவரைக்கும் பெண்கள் நடனம் ஆடவும், ஆண்கள புகழவும் தான் பயன்படுத்தப்படுறாங்க. அது இப்பவும் இருக்குது." அப்படின்னு ஜோதிகா சொல்லியிருக்காங்க. இந்த கருத்துக்கு நெறைய பேர் அவங்களோட கண்டனத்த பதிவு பண்ணிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம எந்த தைரியத்துல அவங்க இப்படி பேசியிருக்காங்க அப்படின்னும், நடிகரும் ஜோதிகாவோட கணவருமான சூர்யா இந்த விஷயத்துல மௌனம் காக்கக்கூடாது. கண்டிப்பா வாய திறந்து விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னும் காட்டமான கோரிக்கைகள முன் வச்சுட்டு வராங்க.